அண்ணா பல்கலைக்கழக மாணவியை மிரட்டும் போது ஞானசேகரனை செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் யார் என்பது குறித்து கைதி ஞானசேகரன் செல்போன் அழைப்புகளை பட்டியலிட்டு விசாரணை நடத்தி வருகிறது தனிப்படை. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் விவகாரத்தில் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறார்கள். மாணவியை மிரட்டும் போது செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் ஏற்கனவே மாணவி புகார் அளித்த போது 2 நபர்கள் மிரட்டியதாக ஒரு புகாரில் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நேற்றே போலீசார் தெரிவிக்கும் போது ஒருவர் மட்டும்தான் மற்றொரு எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று எஃப்ஐஆர் வெளியிடும் போது அந்த எஃப்ஐஆரில் ஒருவர் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசுவது போன்று அதனை நான் மிரட்டி கொண்டுதான் இருக்கிறேன், வேறு எதுவும் மாணவியை செய்ய மாட்டேன் என ஞானசேகரன் அந்த போன் காலில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் தொடர்பு கொண்ட நபர் யார் என்பது குறித்து தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் ஞானசேகரனின் செல்போனில் பல்வேறு ஆபாச வீடியோக்கள் இருந்ததால் அந்த வீடியோக்கள் எங்கெல்லாம் எங்கிருந்து பெறப்பட்டது என செல்போன் எண் மூலம் அழைப்புகளை பட்டியலிட்டு விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தற்போது தனிப்படை போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஊக்கி வேறு யாருடன் இவர் தொடர்பில் இருந்தார், வேறு எங்கெல்லாம் இந்த மிரட்டல் சம்பவங்களில் ஈடுபட்டார் என்பது குறித்தும் அன்றைய தினம் மாணவியை மிரட்டும் போது உடன் யார் இருந்தார் என்பது குறித்தான சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.